அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சைக்காலஜி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ரேங்கிங். ஸோ இந்த ரேங்கிங்கில் நமக்கு ஒரு 11 கொஸ்டின் கிட்ட 2010 2023 வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த 11 கொஸ்டினையும் நம்ம ஆன்சரை பார்த்துடலாம். ரைட். So first question பார்த்தோம் அப்படின்னா, in a row of children, Bali is 7th from the left and Moti is 4th from the right அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அப்போ ஒரு ரோ இருக்கு, அந்த ரோல பாலிங்கிறவர் 7th from the left தான். ஸோ அப்போ இடதுபுறத்துல இருந்து அவர் 7வது இடத்துல இருக்கிறார். ஸோ பாலிங்கிறவர் இடதுபுறத்துல இருந்து 7வது இடத்துல. அடுத்தது மோட்டி இஸ் 4th from the right. மோட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு வலதுபுறத்துல இருந்து 4th இருக்கிறாராம். யாரு? மோட்டி. ரைட். ரெண்டு பேருமே வேற வேற டைரக்ஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இடதுபுறத்துல இருந்து பாலி, வலதுபுறத்துல இருந்து மோட்டி. ரைட். அடுத்தது when பாலி அண்ட் மோட்டி எக்ஸ்சேஞ்ச் their positions. ஸோ பாலியும் மோட்டியும் அவங்களோட பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம். அப்போ மோட்டி இங்க வந்துடுறாரு, சரியா? பாலி இங்க போயிடுறாரு. இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலி வில் பி 15th from the left. இப்போ பாலி இங்க வந்துட்டாரு. இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன பிளேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வலதுபுறத்துல இருந்து 4வது இடம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்துல இருக்குதான். ஓகேவா? ரைட். நமக்கு இந்த தரவரிசையை பொறுத்தளவுல நமக்கு ரேங்கிங் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரேங்கிங்கை பொறுத்தளவுல டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ஏதாவது ரேங்க்கு பிளஸ் ரைட்ல இருந்து அவனுடைய ரேங்க்கு மைனஸ் 1 பண்ணோம் அப்படின்னா டோட்டலா அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு வாட் வில் பி த மோட்டிஸ் பொசிஷன் ஃப்ரம் த ரைட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த ஸ்டூடெண்ட் எவ்வளவுன்னு கேட்கல, ஆனா மோட்டியோட ரேங்கை கண்டுபிடிக்கிறதுனாலே, இன்னொரு ரேங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் டோட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாலிங்கிறவர் இன்டர்சேஞ்ச் ஆகி இங்க வந்துட்டாரு. அப்படின்னா இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது வலதுபுறத்துல இருந்து 4வது ரேங்க், இடதுபுறத்துல இருந்து 15வது ரேங்க். அப்படின்னா டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல மோட்டியோட ரைட் சைட்ல இருந்து எத்தனாவது ரேங்க்ன்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2 ரேங்க். ஸோ லெஃப்ட்ல இருந்து இவரோட ரேங்க் என்ன? 15. ரைட்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன? 4 மைனஸ் 1. அப்ப 19 மைனஸ் 1 18. அப்ப மொத்தமா இதுல 18 பேர் இருக்காங்க. 18 பேர் இருக்காங்களா? இப்ப மோட்டியோட வலதுபுறத்துல இருந்து இடதுபுறத்துல இருந்து அவரோட ரேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 7ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த ரேங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எனக்கு அப்போ வலதுபுறத்துல இருந்து தான் தேவை. அப்ப ரைட் ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாவே நானே மாத்திக்கிறேன், ரைட் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் லெஃப்ட் பிளஸ் 1. ஓகேவா? அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். டோட்டல் எவ்வளவு? 18 மைனஸ் லெஃப்ட்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன? 7 பிளஸ் 1. அப்படின்னா 12வது ரேங்க். ஸோ அப்போ இடதுபுறத்துல இருந்து 7வது ரேங்க், அப்ப வலதுபுறத்துல இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருந்திருப்பாரு? 12வது ரேங்க்ல இருந்திருப்பாரு. ஸோ அவருடைய தரவரிசை வலதுபுறத்தில் இருந்து 12வது, 12th, 4th ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. ஹரிஷ் இஸ் டாலர் தென் சாரு. ஸோ சாருவை விட ஹரிஷ் ஹைட் ஆனவராம். ஸோ சாருவை விட ஹரிஷ் ஹைட் ஆனவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பட் ஷார்ட்டர் தென் ராஜு. ஆனா ராஜுவை விட ஹைட்டு கம்மியா. யாரு? இந்த ஹரிஷ். ரைட். அடுத்தது சாரு அண்ட் திலீப் ஆர் த சேம் ஹைட். சாருவும் திலீப்பும் சேம் ஹைட்டா. ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாம்.
பட் டாலர் தென் அசோக். ஆனா அசோக்கை விட சாருவும் திலீப்பும் ஹைட்டா. இப்ப மொத்தம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப நமக்கு கொடுத்ததை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம 5 பேர்கிட்ட எழுதிட்டோம். அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் திலீப்? திலீப்பை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேக்குறாங்க ஆப்ஷன்ல. ஹரிஷ் அண்ட் திலீப் ஆர் த சேம் ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திலீப்பும் சாரும் தான் சேம் ஹைட்டே தவிர ஹரிஷும் திலீப்பும் சேம் ஹைட் கிடையாது. திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் ஹரிஷ். ஹரிஷை விட திலீப் வந்து ஹைட் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஷை விட திலீப் ஹைட் கம்மி தான். அப்போ இது சரியானது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததையும் 2 ஆப்ஷனையும் செக் பண்ணி பார்த்துடலாம். திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் சாரு. சாருவை விட திலீப் வந்து ஹைட் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சாருவும் திலீப்பும் சேம் ஹைட் தான், ஹைட் கம்மின்னுலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா இந்த ஆப்ஷனுமே வராது. அடுத்தது திலீப் இஸ் டாலர் தென் ராஜு. ராஜுவை விட திலீப் வந்து ஹைட் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, ராஜு தான் இந்த இருக்கிற 5 பேர்லயே ஹைட் ஆனவர். அப்புறம் எப்படி திலீப்பை விட ராஜு வந்து ஹைட் கம்மியா இருக்க முடியும்? ஸோ அப்போ இந்த ஆப்ஷனுமே நமக்கு வராது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அமாங் A, B, C, D and E each having different amount of money. ஸோ இதுல ஆர்டரிங் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மணியை வச்சு ஒவ்வொருத்தவங்களோட மணியோட அளவை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். C has more money than only E, B and A. அப்போ சிங்கிறவரு யாரை விட மணி அதிகமா வச்சிருக்காராம்? E, B, A. பட் ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்க யார் யாரு அதிகமான பணம் வச்சிருக்காங்கன்றதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த 3 பேர்த்த விட சி அதிகமா பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேர்த்த விட மட்டும்தான் அதிகமா பணம் வச்சிருக்கிறாரு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. அதுல 3 பேரை விட அதிகமா சி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த பக்கம் ஒரு ஆளு இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பக்கம் யாரும் இருக்க போறது கிடையாது, EBA தவிர. ரைட். அடுத்தது who among them has the highest amount of money? இதுல யாரு அதிகமா அமௌண்ட் வச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சி 3 விட ஒரு மட்டும்தான் அதிகமா வச்சிருக்கிறாரு. ஆனா டின்னு ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் தான் 4 பேரை விட அதிகமா இருப்பாரு. ஏன்னா சிக்கு முன்னாடி 3 பேர்னு சொல்லிட்டான். அப்படின்னா டி இந்த இடத்துல தான் வர முடியும். அப்ப ஹையஸ்ட் மணி வச்சிருக்கிறவர் யாரு? டி தான். செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 4. ராமு ரேங்க் 7th ஃப்ரம் த டாப். ராமுங்கிறவரு அவரோட ரேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாப்ல இருந்து 7வது ரேங்கா. ஸோ டாப்ல இருந்து அவரோட ரேங்க் 7ஆம். அடுத்தது 26th ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அ கிளாஸ். பாட்டம்ல இருந்து அவரோட ரேங்க் 26th தான். ஸோ அப்போ ஒரே இடத்துல தான் இருக்க போறாரு. அவரோட ரேங்க் மேல இருந்து 7, கீழே இருந்து 26. அப்போ ஒரே ஒருத்தர் தான், ராமுன்றவர் தான். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் அ கிளாஸ்? இந்த கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஒருத்தரோட ரேங்க் டாப் பிளஸ் பாட்டம் -1. இந்த -1 ஏன் போடுறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 2 ரேங்க் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ ஒரு ரேங்க் வந்து மைனஸ் பண்ணிக்கணும்ல டோட்டல் கண்டுபிடிக்கும் போது. அதை தான் நான் இங்க -1 பண்றேன். டாப்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன? 7. பாட்டம்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன? 26 -1. அப்ப 33 -1னா 32. அப்போ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேரு அப்படின்னா 32. செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். 5th question. In a class of 45 students, a boy is ranked 20th when 2 boys joined. His rank dropped by 1. What is rank? New rank from the end அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கிளாஸ்ல 45 பேர் இருக்காங்களாம். டோட்டல் 45. சரியா? ரைட். இப்போ வந்து a boy is ranked 20th. இப்போ வந்து ஒரு பாயோட ரேங்க் என்னவா இருக்கான்? 20வது ரேங்கா இருக்கான். அதுக்கப்புறம் 2 boys joined. இப்போ வந்து 2 பாய்ஸ் வந்து சேர்ந்துடுறாங்களாம். அப்ப டோட்டல் எவ்வளவா மாறிடும்? 47 மாறிடும். டோட்டல் வந்து இப்போ 47 மாறிடுச்சு.
இப்போ ஹிஸ் ரேங்க் டிராப்டு பை 1. ஸோ இவரோட ரேங்க் இப்போ என்னவா மாறிடுச்சான், ஒரு ரேங்க் டிராப் ஆயிடுச்சான். ஒரு ரேங்க் டிராப் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு ரேங்க் கூடிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது 21 மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க்ங்கிறது தான் டாப். ஸோ அதுல இருந்து அப்போ ஒரு ரேங்க் டிராப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னது 21st. அப்போ 21வது ரேங்கா மாறிட்டாரு. ரைட். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட் இஸ் ஹிஸ் நியூ ரேங்க் ஃப்ரம் த எண்ட். ஸோ எண்ட்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன, இப்போ உள்ள ரேங்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் ஸ்டூடெண்ட் 47 பேரா மாறிட்டாங்களே. அப்போ நமக்கு எண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எண்ட் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் ஸ்டார்ட் பிளஸ் 1. ஸோ டோட்டல் நமக்கு என்ன தெரியும் 47. இப்ப இருக்கக்கூடிய ரேங்க் என்ன 21 பிளஸ் 1. ஸோ அப்போ 26 பிளஸ் 1 அப்படின்னு பார்க்கும்போது 27. ஸோ 47ல இருந்து 21 கழிக்கிறோம். அப்போ 6 26 26 பிளஸ் 1 27. அப்போ இப்ப இருக்கிற ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 27வது ரேங்க். ரெண்டையும் கூட்டும் போது இப்போ வந்து 48 மைனஸ் 1 47ங்கிறதும் நமக்கு டோட்டலும் கிடைக்குது. ஸோ அப்போ இவரோட ரேங்க் என்ன அப்படின்னா 27. இப்ப இருக்கக்கூடிய ரேங்க். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். among 5 weight lifters P, Q, R, S and T. மொத்தம் 5 பேர் இருக்கிறாங்க weight lifters. So Q lifts more weight than P. So P விட அதிகமான வெயிட்டை யாரு தூக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Q தூக்குறாரு. பட் லிஃப்ட் லெஸ் வெயிட் than T. ஆனா T விட கம்மியா தான் தூக்குறாராம் Q. அதுக்கடுத்து 2 of them can lift weight less than P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது P விட 2 பேரு வெயிட் கம்மியா தூக்குறாங்களாம். அப்போ Pக்கு அடுத்துதான் இங்க இருக்காங்க. அப்ப கம்மியா தூக்குறவங்க 2 பேர் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் 5 பேருன்றதை சொல்லிட்டோம். அப்ப ஹையஸ்ட் வெயிட் யார் தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா T தான். அப்போ இந்த இடத்துலயே நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா who among them lifts the maximum weight அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வெயிட் யார் தான் தூக்க போறா, T தான் அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் மொத்தமா நம்ம சால்வ் பண்ணிடலாம். S does not lift minimum amount of weight. அப்பனா S இந்த இடத்துல வரமாட்டாரு. அப்போ S இந்த இடத்துல தான் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீதி இருக்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா R தான் நமக்கு மினிமம் வெயிட் தூக்க போறாரு. அப்ப RSPQT அப்படின்றது தான் சரியான விடை. இப்போ மேக்சிமம் வெயிட் யார் தூக்குவா, T. மினிமம் வெயிட்னு கேட்டிருந்தாங்கன்னா R. யார் வந்து நடுவுல இருக்காங்க, மிடில் இருக்காங்கன்னு கேட்பாங்க, P அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In the merit rank of class of 50 boys, a boy occupies 31st place from the above. above இருந்து 31வது பிளேஸ்ல இருக்கிறார். சரியா? அப்ப மேல இருந்து 31வது பிளேஸ்ல இருக்கிறாரு. சரியா? மொத்த டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 50 பேர் இருக்காங்க அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. வாட் ஷால் பி ஹிஸ் பிளேஸ் ஃப்ரம் பிலோ. ஸோ கீழே இருந்து அவரோட ரேங்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு பாட்டம்ல இருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் டாப்பு பிளஸ் 1. இங்க மைனஸ் வந்துச்சுன்னா இங்க பிளஸ் போடணும். டோட்டல் எவ்வளவு 50. டாப்ல இருந்து எவ்வளவு 31 பிளஸ் 1. அப்ப 51ல 31 போச்சு அப்படின்னா 20. ஸோ அப்போ 20 அப்படின்றதுதான் சரியான விடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A class of girls stands in a single line. ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு லைன்ல நிறைய கேர்ள்ஸ் வந்து நிக்கிறாங்க ஒரே லைன்ல. ரைட். One girl is 19th in order from both ends. ரெண்டு எண்ட்ல இருந்துமே அந்த கேர்ளோட ரேங்க் 19 தான். அப்போ நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா how many girls are there in the class. அப்போ அந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒருத்தரோட 2 ரேங்க் நமக்கு தேவை. போத் எண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் 1. லெஃப்ட்ல இருந்து அவரோட ரேங்க் என்ன 19 தான். ரைட்ல இருந்து அவங்களோட ரேங்க் என்ன 19 தான். மைனஸ் 1. அப்ப 38 மைனஸ் 1ன்னு பார்க்கும்போது அந்த லைன்ல எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா
37 கேர்ள்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In a line, path sequence is 17th from the right side and 24th from the left side. So how many students are there in that line அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு ரைட்ல இருந்து 17வது ரேங்கா. ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட்ல இருந்து அவரோட ரேங்க் 24 -1. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 41 41 -1 40. ஸோ 40ங்கிறது தான் சரியான விடை. 40ங்கிறது எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவை எழுதிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதுதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராஜா ranks 7th from the top while John ranks 17th from the bottom in a exam mark list. ஸோ ராஜாங்கிறவரு டாப்ல இருந்து எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறாரு அப்படின்னா 7வது ரேங்க்ல இருக்கிறாராம். அதே இது ஜான் வந்து ரேங்க் ஃப்ரம் த பாட்டம் 17th ரேங்க். ஸோ 17th ரேங்க் வந்து பாட்டம்ல இருந்து இருக்கிறாரு. ஸோ 17th ஃப்ரம் த பாட்டம் யாரு? இந்த ஜான். ஓகேவா? ரைட். இப்போ இஃப் தேர் இஸ் ஒன் ரேங்க் பிட்வீன் ராஜா அண்ட் ஜான், இந்த ஜானுக்கும் ராஜாவுக்கும் நடுவுல ஒரு ரேங்க் இருக்கான். சரியா? ஒரு ரேங்க் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாட்டம்ல இருந்து இந்த ரேங்கை கண்டுபிடிக்கலாம், டாப்ல இருந்து இந்த ரேங்க் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். How many students were there in the list? ஸோ நமக்கு டோட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒருவருடைய 2 ரேங்க்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இது எனக்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா இங்க இடையில ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஜானோட ரேங்க்ல இருந்து இங்க மேல பார்த்தேன் அப்படின்னா, பாட்டம்ல இருந்து பார்த்தேன் அப்படின்னா இவர் 18வது ரேங்க்ல இருந்திருப்பாரு கீழ இருந்து. ராஜாங்கிறவர் மேல இருந்து 7வது ரேங்கா இருக்காரு. அப்ப கீழ இருந்து எத்தனாவது ரேங்கா இருந்திருப்பாரு? 19ஆ இருந்திருப்பாரு. சரியா? அப்போ ராஜாவோட ரேங்க் பாட்டம்ல இருந்து 19, டாப்ல இருந்து 7, அதுக்கடுத்து -1 பண்ணணும். அப்பனா 26 -1 25. அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இதுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 25 பேர். ஸோ இப்போ நான் ராஜா ரேங்கை வச்சு கண்டுபிடிச்சேன். இப்போ ஜான் ரேங்கை வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஜான் ரேங்கை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ராஜாவோட ரேங்க் டாப்ல இருந்து 7. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேங்க் 8ஆ இருந்திருக்கும். அப்போ அங்க இருந்து நான் இந்த ஜானோட ரேங்க் என்னவா இருந்திருக்கும்? 9ஆ இருந்திருக்கும். ஸோ இப்போ 9 + 17 26, 26 - 1 25. அப்ப டோட்டல் ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் தான்? 25 பேர் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராஷித் இஸ் 3 years elder to மகேஷ். ஸோ மகேஷை விட 3 வயசு மூத்தவர் ரஷீத். யாரு? ரஷீத். ஸோ மகேஷை விட 3 வயசு மூத்தவர் ரஷீத். இப்படி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். மகேஷ் who is youngest but one among 5 boys. அதாவது மகேஷ்ன்றவர் யங்கஸ்ட் தான், ஆனா ஒரு பாயை விட மூத்தவர், அதாவது கொஞ்சம் வயசுல மூத்தவர் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அப்பன்னா நான் லாஸ்ட் பர்சனா மகேஷ் கிடையாது, அவரை விட ஒரு பர்சனை விட மகேஷ் மூத்தவர். ஓகேவா? ரைட். அப்பன்னா இதுக்கு இடையில எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? மொத்தம் நமக்கு எத்தனை பேருலாம் சொல்லல, 5 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அமங் 5 பாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5 பேர் தான் இருக்க போறாங்க. அப்போ 1 2 3 4 5 பேர்னு வச்சுக்கலாம். ரைட். அப்போ மகேஷ் தான் லெஃப்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படி, அதாவது ரைட்ல இருந்து பார்த்தோம் வயசு அதிகமா போயிட்டு இருக்கிறதுல, அதாவது ஏறு வரிசையில பார்த்தோம் அப்படின்னா மகேஷ் தான் செகண்ட். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். அகமது இஸ் இன் த மிடில். அகமது தான் மிடில் இருக்காராம். அப்ப மிடில் இருக்காரு அப்படின்னா 1 2 3 4 5. ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கிறவர் தான் மிடில் இருந்திருக்கணும். அவர் தான் அகமது. ரைட்டா? ஓகே. அடுத்தது அலெக்சாண்டர் இஸ் பிட்வீன் ரஷீத் அண்ட் அகமது. ஸோ ரஷீத்துக்கும் அகமதுக்கும் நடுவுல அலெக்சாண்டர் இருக்காராம். அப்போ அகமது இங்க இருக்கும்போது ரஷீத் இங்க இருந்தா தான் அலெக்சாண்டர் இங்க இருக்க முடியும். வேற எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. அப்ப நான் ரஷீத், அலெக்சாண்டர், அகமது, மகேஷ் எல்லாருமே எழுதிட்டோம். இப்போ வேற யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மகேஷ் இஸ் பிட்வீன் அகமத் அண்ட் ஜான். ஸோ அகமத்துக்கும் ஜானுக்கும்
நடுவுல மகேஷ் இருக்கானா, அப்ப ஜான் கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்கணும். ஓகேவா, ஜானு இந்த இடத்துல தான் இருந்திருக்கணும். ரைட். இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, who is 12 years of age, ஜானுங்கிறவரோட ஏஜ் என்னவா, 12 வயசாம். ஓகேவா, ரைட். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, ரஷித்தை விட மகேஷ் 3 வயசு மூத்தவர், அதாவது மகேஷை விட ரஷித் 3 வயசு மூத்தவர் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த இடத்துல மகேஷோட வயசு 13ன்னு இருந்துச்சு அப்படின்னா 1 2 3, அப்போ இதுல இருந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரஷித் 16ன்னு இருந்திருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்க 12 வயசு அப்படின்னா ஜானை விட மகேஷ் மூத்தவர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மினிமமா நான் செக் பண்ணேன் அப்படின்னா மகேஷோட வயசு 13 இருந்திருக்கலாம். அதே மாதிரி இவர் ரஷித்தோட வயசு 16 விட அதிகமா இருக்கலாம், இல்லைன்னா 16 கூட இருக்கலாம். ஓகே, இப்ப நமக்கு கேள்வி என்ன கேட்டிருக்கான்றதை பார்த்துலாம். which of the following statement is not true? ஸோ அப்போ எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துலாமா. ரஷித் இஸ் எல்டஸ்ட் ஆஃப் 5 பாய்ஸ். ரஷித்ங்கிறவர் தான் இதுல இருக்கிறதுலேயே வயதானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிறது கரெக்ட். ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கான்றத முக்கியம். ஸோ நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ராங் ஒன் கண்டுபிடிக்கணும். சரியா, இங்க இது சரியானது. அகமது இஸ் நாட் மோர் தென் 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். அகமதோட வயசு 15 வயசை விட அதிகமா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவன் சொன்னது கரெக்டு தான். ஏன்னா இந்த இடத்துல நான் ஒருவேளை இங்க இருந்து இதை பார்க்கும்போது ரஷித்தோட மினிமம் ஏஜ் 16 தான். ஓகேவா, அப்படி இருக்கும்போது அகமதோட ஏஜ் 15க்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா, 15க்கு மேல இருக்காது. அகமதின் வயது 15 வருவதற்கு மேல் இல்லை அப்படின்னு சொல்றது சரியானது. ஸோ அப்போ சரியானது நமக்கு கேட்கல, அதனால செகண்ட் ஆப்ஷனும் வராது. அடுத்தது பாக்குறேன். ஜான் இஸ் யங்கஸ்ட் ஆஃப் ஆல். ஜானுங்கிறவரு எல்லாத்தையும் விட வயது கம்மியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே சரியானதுதான். ஸோ அப்போ அந்த ஆப்ஷனும் நமக்கு வராது. அடுத்த ஆப்ஷனை பார்க்குறோம். அலெக்சாண்டர் இஸ் யங்கர் தென் மகேஷ். அலெக்சாண்டருங்கிறவரு மகேஷை விட இளமையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாதுல, மகேஷை விட வயசு மூத்தவர் தான் அலெக்சாண்டரு. ஸோ அப்போ தவறானது எது அப்படின்னு கேட்கும்போது, ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்கும்போது இதுதான் தவறானது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ரைட். ரேங்கிங்ல இருந்து ஒரு 11 கொஸ்டின் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.